இந்த எழுப்புதல் என்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமான வார்த்தை. பிரபலமாய் பாடல்கள் அதை பற்றி இருக்கு. இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரியுதா என்ன தெரியல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் எங்கள் மத்தியிலேன்னு ஒரு கோரஸ் இருக்கு. அதை பாடாத சுவிசேஷ கூட்டமே கிடையாது. இப்போல்லாம் நிறைய புதுசாக வந்துருச்சு. இப்போ அதை மறந்துட்டாங்க, யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணி நான் பார்க்கல. புதுசாக உள்ளவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கும் அது தெரியல. எழுப்புதல் அனுப்பும் எழுப்புதல் அனுப்பும் எங்கள் மத்தியிலே அப்படிங்கிற பாட்டு. சென்டஸ் த ரெயின் லார்ட், சென்டஸ் த ரெயின் லார்ட், சென்டஸ் த லேட்டர் ரெயின்னு சொல்லி பாட்டு பாடுவோம். அது அவ்வளோ உற்சாகமாக பாடுவோம். அது மாதிரி எழுப்புதல் பற்றி உள்ள பாடல்கள் எல்லாம் பிரபலமான பாடல்கள், ரொம்ப பேஷனோட பாடுற பாடல்கள். ஓகே, ஃபைன். எழுப்புதலை பற்றி பேசுகிற புஸ்தகங்களும் ரொம்ப ஃபேமஸான புஸ்தகங்கள். ஏன்பா 2000 வருஷமாக ஒரு மாற்றமும் வராமல் உலகம் அப்படியே கிடக்குது, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது, நம்மளும் ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கும்னு சொல்லி ஆசைப்படுறோம். யார் எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேர் செத்து போகிறாங்க, அவ்வளோ ஆத்மாக்களும் கெட்டு அழிச்சு போய்கிட்டு இருக்குது. ஐயோ அழியக்கூடாதே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம், முயற்சி செய்கிறோம். எழுப்புதல் வராதா என்று சொல்லி தாகத்தோட வாஞ்சையோடு நிற்கிறோம். ஆனால் நடக்க மாட்டேங்குது. அதனால் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று சொல்லி ஒருத்தர் புக் எழுதினார். அந்த புஸ்தகத்தை எழுதின அவருடைய பேர் லியோனார்ட் ராவன்ஹில். வை ரிவைவல் டாரிஸ், ரொம்ப அதாவது பெஸ்ட் செல்லிங் புக்கில் அதுவும் ஒரு புக்கு. அந்த டைட்டில் நீங்கள் படித்து பார்க்கணும், அது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அவ்வளோ அருமையான புஸ்தகம், ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். இப்போ அதனுடைய தலைப்பு என்னது? எழுப்புதல் தாமதிப்பது ஏன்.